வணக்கமுங்க. சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே அண்ணாமலைக்கு கடை மாறினதும் அந்த டீலர்ஷிப் அண்ணாமலைக்கே போய் சேர்ந்ததையும் மனோஜாலையும் ரோகிணியாலையும் தாங்கிக் கொள்ளவே முடியலை. ரோகிணிகிட்ட மனோஜ் சொல்கிறாங்க, ரோகிணி நான் ஏன் இருக்கேன் அப்படின்னு நினைக்க வேண்டியது அளவுக்கு இருக்குது. எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ண மாட்றாங்க. சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே எனக்கு எதிராக தான் இருக்காங்க. என் கூட பிறந்தவங்க எனக்கு எதிராகவே இருக்கிறதுனால தான் நான் இப்படி இருக்கேன், அப்படி இப்படின்னு எல்லாமே பேசுகிறாங்க. நீ கூட உங்கள் அப்பாட்டையோ மாமாட்டையோ பணத்தை வாங்கி கொண்டு தரமாட்டுக்க, அதனால் நான் இவங்கக்கிட்ட அசிங்கப்பட்டு வேதனைப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னுமே நான் வீட்டுக்கே வரமாட்டேன் அப்படிங்கிறாங்க. என்ன பண்ண சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. நான் வரல, நீ வீட்டுக்கு போ அப்படிங்கிறாங்க. வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போன பிறகு மொட்டை சந்தோஷத்துக்கு கால் பண்ணுறாங்க. எங்கே இருக்க நண்பா அப்படிங்கிறாங்க. நான் வீட்டில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. நண்பா ஒரு 1000 ரூபா மட்டும் இருந்தால் எடுத்துகிட்டு வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த சொல்கிறாங்க. அங்கே வந்தோடனே என்ன நண்பா 1000 ரூபா பிரச்சனை என்னாச்சு அப்படிங்கிறாங்க. எல்லாமே தான் போச்சே அப்படிங்கிறாங்க. என்ன கடை போனதுனாலையும் அந்த டீலர்ஷிப் போனதுனாலும் ஃபீல் பண்ணுறியா? விடு நண்பா பார்த்துக்கலாம். உனக்கு அப்படின்னாலும் உனக்கு 24,000 சம்பளத்துக்கு உங்கள் வீட்டிலேருந்து வழி பண்ணியிருக்க தானே செய்தாங்க. நீ இவ்வளோ நேரம் வேலை பார்க்கணும் அவ்வளோ நேரம் வேலை பார்க்கணும் அவங்க சொல்ல போகிறதில்ல. நீ ஒரு மேனேஜர்னு கணக்கு பண்ணி உன் பாட்டில் வாங்கிக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. அந்த 24,000 வச்சு என்ன செய்ய முடியும்? வீட்டு சாப்பாடு செலவுக்கு ஒரு 12,000 கொடுக்கணும். மீதி 12,000 தான் இருக்கும். அந்த 12,000 வச்சு நான் என்ன பண்ணுவேன்? ரோகிணி சொந்தமாக பார்லர் வச்சுருக்கா. அவள் அளவுக்கு வருமானம் வந்தால் தானே நீ ஒரு புருஷனாக மதிப்பா. இல்லைன்னா எனக்கு அந்த வீட்டில் மரியாதை இருக்குமா அப்படி இப்படிங்கிறாங்க. நண்பா பிறக்கும் போதே பெரிய சொந்தமாக கம்பெனி வச்ச மாதிரி பேசுத. ஒரு 4 மாதத்துக்கு முன்னுக்கூட்டி வரைக்கும் நீ என் கூட என்ன செஞ்ச? பார்க்கில் தூங்கிட்டு இருந்த, வேலைக்கு போகிறேன்னு சொல்லி ஏமாற்றிட்டு இருந்த. உனக்கு இடப்பட்ட கேப்பில் உங்கள் மாமனார் பணம்னு சீனை போட்டு ஒரு கடையை வச்சேன். அது கடையில் பார்த்தா உங்கள் அப்பா பணமாக இருக்குது. அதை கரெக்டாக முத்தும் உங்கள் குடும்பத்தாரும் தெரிஞ்சுக்கிட்டு திருப்பி வாங்கிட்டாங்க. இதில் தவறு எது இருக்குது? தவறு எல்லாமே உன் மேலதையும் உன் வீட்டம்மா மேலேயும் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. நண்பா அப்போ நான் செஞ்சது தப்பா அப்படிங்கிறாங்க. 100% தப்பு தான். உங்கள் அப்பா பணத்தில் நீ கடை ஆரம்பிக்க என்ன? அப்போ உங்கள் அப்பாட்ட நீ முறைப்படி சொல்லியிருக்கணும். எப்போ இந்த மாதிரி உங்கள் பணத்தில் தான்ப்பா நான் கடை ஆரம்பிக்கேன், என்ன எனக்கு வேறு வழி தெரிலப்பா அப்படின்னு சொன்னால் உங்கள் அப்பா என்ன சொல்ல போகிறாரு? சரிடா ஆரம்பி, நல்லபடி ஆரம்பி, பணத்தை வீணாக்கிறாத அப்படின்னு தான் சொல்லியிருப்பார். ஆனால் நீ அதை சொல்ல தயாராக இல்லை. உன் பொண்டாட்டி சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலை அப்படிங்க. இப்போ அவங்க கடையை வாங்கிக்கிட்டாங்க. இதில் என்ன இருக்குது? சந்தோஷம் இருக்குது. நான் சொல்லணும்னு சொல்லலை. அவர் பேசும்போது என்னால் மறைக்க முடியல, உள்ளதை சொல்லிட்டேன், அவ்வளோதான். மற்றபடி நீ நல்லா இருக்குதான்னு நான் நினைப்பேன். சரி நீ வீட்டுக்கு கிளம்பு அப்படிங்கிறாங்க. இந்த 1000 ரூபா வாங்கினதே சரக்கு அடிக்க தான், வா சரக்கு அடிப்போம் அப்படிங்கிறாங்க. என்னென்னப்பா உங்கள் வீட்டம்மா அடிக்கடி கால் பண்ணுவாங்க, உன் பாட்டில் வெளியே இருக்க முடியாது வைக்க முடியாதுன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ணது அளவுக்கு இல்லை நண்பா. என் பொண்டாட்டி மிகப்பெரிய கோடீஸ்வரின்னு உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். ஆனால் ஏதேதோ காரணம் சொல்லி ஐயா வீட்டில் போய் ஒன்றுமே வாங்கி தர மாட்றா. என்ன பண்ண? ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. சரி இந்த கடையை வச்சாவது முன்னேறி வரலான்னு பார்த்தா கடையும் பிடிங்கிட்டாங்க. சரி கடையே போனாலும் டீலர்ஷிப் இருந்தால் கூட மாதம் மாதம் நம்மளுக்கு சப் டீலர் வாங்கும்போது கிடைக்கும்னு பார்த்தா அதுவும் ஒன்றால் போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க. நண்பா குழம்பிட்டே இருக்காத, வா சரக்கு அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சரக்கு சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு சரி நண்பா வீட்டுக்கு நான் விடணுமா நீனே போயிருவியா அப்படிங்கிறாங்க. எனக்கு பிடிக்கவே இல்லை, எனக்கு சாப்பாடு வாங்கித்தா, பேசாமல் வீட்டில் நான் முன்னாடி போர்ட்டிக்குள்ளே கூட தூங்கிக்கிறேன் அப்படிங்கிறேன். நண்பா சரி சொல்லி தப்பாக நினச்சிக்காத, நட்புலாம் வீட்டுக்கு வெளியே தான். என் வீட்டம்மா என் ஃப்ரெண்டுன்னு சொல்லி யாரும் கூப்பிட்டு போனால் விளக்கமாது கட்டையிலே வெளுப்பாங்க, அது லாய்க்கப்படாது அப்படிங்கிறாங்க. மனோஜுக்கு ஃபுல்லாக ஏறிடுது. வீட்டு வாசலில் கொண்டு விட்டுட்டு நைஸாக மொட்டை சந்தோஷம் கிளம்பி போயிடுறாரு. இங்கே முத்து மீனாவும் பேசிகிட்டு இருக்காங்க. அண்ணாமலை மனோஜை காங்கலையே அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்கிறாரு. விஜயாவும் உட்காந்துருக்குறாங்க. இங்கே ரோகிணி ரொம்பவே கடுப்பில் இருக்காங்க. மனோஜுக்கு வர வர எல்லாமே மாற்றமாக தான் இருக்கார். கடை போனதுலேருந்து இப்படி ஆகிட்டார், இப்படி தான் தொடர்ச்சியாக இருக்கணுமா, மனோஜ் முகத்தை பார்க்கவே சரியில்லையா அப்படி இப்படின்னு எனக்கு இல்லாமல் சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மனோஜ் மேலே பரிவா. இங்கே மனோஜ் ரொம்ப போதையில் நிற்காங்க. மனோஜை பார்த்தோன்னே அண்ணாமலைக்கு சரியான கடுப்பு. எதுட்டே மனோஜ் நீலாம் திருந்தவே மாட்டேயாடா அப்படின்னு கேட்குறாங்க. முத்து கட்டிலேருந்து ஓடி வராங்க. என்னப்பா ஆச்சு அப்படிங்கிறாங்க. பாடுறா அப்படிங்கிறாங்க. இங்கே தள்ளாடிட்டு நிற்காங்க. இன்னொன்று ஏன்டா இப்படி பண்ணுற அப்படிங்கிறாங்க. எல்லாம் உன்னால தான்டா, உன்னால தான். நான் ஒரு பிஸ்னஸ் மேனாக ஒரு டீலராக ரொம்ப சந்தோஷமாக
ரொம்ப கெத்தா ரொம்ப பெருமையாக இருந்தேன் இந்த சமூகத்தில். ஆனால் நீ எல்லாத்தையுமே வந்து பிளான் பண்ணி பிரிச்சுட்ட. எல்லாத்தையுமே காலி பண்ணிட்ட. உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்டா. கண்டிப்பாக பாரு, நான் உன்னை ஏதாவது பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. டேய் லூசு பயலே, நீ பேசுறது எல்லாமே எனக்கு காமெடியாக தான் இருக்குது. நீ என்னமோ உன் உழைப்பில் ஒரு கடையை உருவாக்குனது மாதிரி, நான் அதை பிடுங்கி அப்பாட்ட கொடுத்த மாதிரி நீ பேசுகிற. அப்பா பணம் அது. அப்பாவுடைய 35 வருஷ உழைப்புன்னு ஏற்பட்ட பணம் அது. அந்த பணத்தை அப்பாட்டே இருக்கணும்னு சொல்லியிருக்கேன், அவ்வளோதான். சரியா? அப்பா பணத்து மூலமாக அந்த லாபத்தை 30 லட்ச ரூபாய் நீ எங்கேயோ கொடுத்து ஏமாந்துட்ட. அது உன் தப்பு. எங்கள் தப்பு எதுவுமே கிடையாது. இதில் நீ வந்து நான் அப்படி பண்ணிடுவேன், அப்படி என்னதையும் பண்ணிட்டு போ, ஐ டோன்ட் கேர். ஆனால் ஓவராக இப்படி வந்து பண்ணிகிட்டு இருக்காத, அப்பா மனசு சங்கடப்படுத்தாத அப்படிங்கிற. நீனே ஒரு குடிகாரன் அப்படிங்கும்போது அண்ணாமலைக்கு சரியான கோவம் வந்துக்குது. பலார்னு வாங்குதாங்க. ஏன்ப்பா மேலே கை வைக்கிங்க அப்படிங்கிறாங்க. டேய் அவனை குடிகாரன்னு சொல்கிற, அப்போ நீ யாரா அப்படிங்கிறாங்க. ஏப்பா இவனால தான்ப்பா என் கடை போச்சு, இவனால தான் என்னோடய டீலர்ஷிப் போச்சு, இவனால தான் எல்லாம் போச்சு, அவனா ரொம்ப காண்டா இருக்கேன், நீங்களும் அவன் பேச்சு கேட்டு தானே ஆடுதீங்க அப்படிங்கிறாங்க. டேய் முத்து கரெக்டாக தான்டா சொல்லியிருக்கான். உங்ககிட்ட கடை தொடர்ந்து இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த கடை இருக்காது, காணாமல் போயிடும் அப்படின்னு அவன் சொன்னான். சரியாக தான் இருக்குது. இப்படி இருக்க ஒன்றா வந்து மேனேஜராக போடுறதும் சரி வராது. நாளையிலேருந்து நீ நினச்சக்கூடாது, வேலைக்கு வரக்கூடாது, எல்லா மேனேஜிங்கும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரேப்பா அவனுக்கு வேறு வேலை இல்லைப்பா அப்படிங்கிறாங்க. டேய் அவன் தான் நிறைய படிச்சிருக்கேன் அப்படி இப்படிங்கானே, பெரிய படி படிச்சிருக்கான்னு சொல்லுதாம்ல, அந்த படி வச்சுங்க வேலை தேடட்டும். இப்படி குடிச்சிட்டு அலையிறவனுக்கெலாம் மேனேஜர் பொறுப்பு ஏன் ஃபர்னிச்சர் கடையில் கொடுக்க முடியாது, வைக்க முடியாது அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, அவன் இன்றைக்கி குடிச்சிட்டு வந்திருக்கான், எல்லாம் அந்த முத்தாளையும் மீனாவாளையும் தானே அப்படிங்கிறாங்க. உடனே வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ஒரு வாங்குதாங்க. பல்லாருன்ட்டு இங்கே விஜயா அரண்டு போய் நிற்காங்க. இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசினேன் வெளுத்துருவேன் விஜயா. அவன் கெட்டு போகிறதுக்கு காரணமே நீ தான். செல்லம் கொடுத்து அவனை இந்த நிலவில் ஆக்கி வச்சுருக்க. தன்னம்பிக்கை அவனால் ஏதாவது செய்ய முடியுதா? உடல் உழைப்பை எங்கேயாவது காட்டுதானா? இப்போ நான் கடையில் ஒரு நாள் தான் இருந்தேன். அந்த ஒரு நாள்லேயே அவன் வந்து அவன் சோம்பேறித்தனத்தை அப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் கல்லால் உட்காந்துருக்கேன், பக்கத்தில் ஏசி வருது மாதிரி உட்காந்தே தூங்கிக்கிட்டு இருக்கான். இவனுக்கு தொழில் எதுக்கு? சரி பெத்த பிள்ளையாக போயிட்டானா இவனுக்கு ஒரு வேலையை போடணும், சம்பளத்தை கொடுக்கணும் அளவுக்கு அதில் உட்கார வச்சாலும் அதுக்கும் லாய்க்கு இல்லாமல் தானே இருக்கான் அப்படிங்கிறாங்க. முன்னாடியே மனோஜ் ரூமில் போய் தூங்குடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. ரோகிணி வாமா அப்படிங்கிறாங்க. ரோகிணி பயங்கர கிடப்பில் ரூமில் கூப்பிட்டு போகிறாங்க. போய் கதவை அடைக்காங்க. அடைச்சிட்டு மனோஜை வெளுன்னு வெளுக்காங்க. மனோஜ் ரூமை சுற்றி ஓடுதாங்க. உடனே முத்து சொல்லுப்பா உள்ளேயும் பூச விழுதுப்பா அப்படிங்கிறாங்க. உழட்டும்டா. அவன் இவ்வளோ நேரம் வரலையே, என்னாச்சோ ஏதாச்சோ, செல்லு சுவிட்ச் ஆஃபாக இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சங்கடத்தில் உட்காந்துக்கிட்டு இருந்தான். அவன் வந்து இல்லாத பொல்லாதையும் பேசிக்கிட்டு இருக்கான். சரி முத்து நீனும் மீனாவும் சாப்பிட்டீங்களா, தூங்குங்க அப்படிங்கிறேன். சரிப்பா அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை ரூமுக்கு போயிடுறாங்க. பின்னாடியே விஜயா மனோஜ் ரூமை போய் கதவை தட்டுறாங்க. அங்கே ரோகிணி பயங்கர கடுப்பில் கதவை திறக்காங்க. என்ன ஆண்டி அப்படிங்கிறாங்க. என்னம்மா உள்ள சவுண்டு கேட்கு அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி உங்கள் பையன் வீர சாகசம் பண்ணாரெலாம் தான் பாராட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. எம்மா அங்கே பாரு, எல்லாம் ஒன்றால் தான் ரோகிணி, இந்த பிரச்சனை எல்லாம் ஒன்றால் தான். இந்த முத்து மீனா முன்னாடிலாம் நான் கவுந்துட்டு இருக்கோம்னா அதுக்கு காரணம் நீ தானே அப்படிங்கிறாங்க. என்ன ஆண்டி என்னையே சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், இதே பணத்தை உங்கள் அப்பாட்டையும் உங்கள் அம்மாட்டையும் நீ வாங்கி கொண்டு கொடுத்துருந்தேன்னு வச்சுக்கோயேன் அப்படிங்கிறாங்க. எனக்கு எங்கள் அம்மா இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி உங்கள் அப்பாட்டையும் மாமாட்டையும் வாங்கி கொண்டு கொடுத்துருந்தோன்னா அந்த பிரச்சனையே இருந்திருக்காது, கடை உங்களுக்கு வந்திருக்கும். என் வீட்டுக்காரர் இந்த வார்த்தை பேசியிருக்க மாட்டார், முத்து இந்த வார்த்தை பேசியிருக்க மாட்டான். நீ அதுக்குள்ளே எந்த முயற்சியும் பண்ணலையே. உங்கள் அப்பாட்ட பேசுகிறேன் மாமாட்ட பேசுகிறேன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கே தவிர்த்து பேசின மாதிரியோ பணம் இந்த மாதிரியோ இல்லையே அப்படிங்கிறாங்க. ஆண்டி நானும் பேசிகிட்டு தான் இருக்கேன், என்னத்தை பேசிக்கிட்டு இருக்கேன். கடைசியில் மனோஜ் தான் வந்து என் வீட்டுக்கார்ட்ட வருத்தத்தை சம்பாரிச்சது மிச்சம். பாரு அவன் மனசு எவ்வளோ நொந்து போயிருந்தால் வந்து இப்படி வந்து சரக்கடிச்சிருப்பான். நீ வந்து அவன் மேலே இப்போ கை வச்சுட்டேன்னா உனக்கு அவ்வளோ துமுறா அப்படிங்கிறாங்க. ஆண்டி அப்போ நான் அவன் வீட்டுக்காரங்கும் போது நான் கொஞ்சிக்கிட்டு இருக்க முடியுமா? எனக்கு எவ்வளோ கோவம் வரும், எனக்கும் கவலை இருக்க தான் செய்யுது, அதுக்காக நானும் மனோஜ் மாதிரி செய்ய முடியுமா அப்படிங்கிறாங்க. இந்த பாரு ரோகிணி, நான் தான் சொல்கிறேனே, உங்கள் அப்பாட்ட போய் நீ பணத்தை வேண்டியதை மட்டும்தான் கதை நடக்கும், அதை பாரு அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே சரி ஆண்டி சரி ஆண்டின்னுட்டு இருக்காத, ஒழுங்காக வந்து வெளியில் போயிட்டு வரதுக்கு வழியை பாரு அப்படிங்கிறாங்க. சரி ஆண்டி அப்படிங்கிறாங்க. தூங்கிடுறாங்க. நைட்டு பூரா ரோகிணி தூங்கலை. மனோஜ் காலையில் எழுந்திரிச்சிடுறாங்க. அப்போ தான் ரோகிணி தூக்கம் வருது, தூங்கிடுறாங்க. என்ன ரோகிணி இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்கே அப்படிங்கிறாங்க. ஒன்றால் தான் என் தூக்கமே போச்சு, நைட்டு என்ன நிலமையில் வந்தேன் அப்படிங்கிறாங்க. என்ன நிலமையில் வந்தேன் ரோகிணி அப்படிங்கிறாங்க. என்ன நிலமையில் வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பலார்னு ஆகுதாங்க. என்ன ரோகிணி ஏற்கனவே உடம்புலிக்கு நீ வேறு வந்து
வாங்கன்னு வாங்குது என்ன அப்படிங்கிறாங்க. நைட்டு உங்கள் அப்பா என்ன பேசினாரு, உன் தம்பி என்ன பேசுனாங்க தெரியுமா அப்படிங்கிறாங்க. எனக்கு எதுவுமே தெரியாது. மொட்டை சந்தோஷம் பார்க்க போனேன். அதுக்கப்புறம் எப்போ வந்தேன், ஏது வந்தேன், எப்போ தூங்கினேன், எந்திரிச்சேன், எனக்கு ஒன்றும் தெரில அப்படிங்கிறாங்க. அந்த வீட்டில் உன்னை கல்யாணம் முடிச்சதுன்னு அசிங்கப்பட்டது நான் தான் அசிங்கப்படுறேன் அப்படி அப்படிங்கிறாங்க. ரோகிணி சாரி ரோகிணி சாரி, எப்படியாவது உங்கள் அப்பாவை பேசி பணத்தை வாங்கி தான் ப்ளீஸ் ரோகிணி, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ பாரு எங்கள் அப்பாட்ட நான் மேனேஜராக போகணுன்னு தலையெழுத்தா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உங்களுக்கு யார் வேலை கொடுக்கா அப்படிங்கிறாங்க. எனக்கு யார் வேலை கொடுக்கணும், நான் வச்ச கடையே எங்கள் அப்பா ஓனராக மாறி இருக்காரு, நான் தானே மேனேஜர்னு எங்கள் அப்பா என்னை தானே வச்சுருக்காரு. எங்கள் அப்பாவுக்கு சரியாக கணக்கு வழக்கு தெரியாது, அதுபோக என்னென்ன பொருளுக்கு என்னென்னு தெரியாது. இப்போ 5000 பொருளை விற்றோம்னா 4500 தான் விற்றுவாங்க அப்படின்னு சொல்லி 500 எடுத்துக்கிடுவேன் அப்படிங்கிறாங்க. நீ இதுக்கு தான் லாய்க்கு. ஒன்றையும் உங்கள் அப்பா நேற்று நைட்லேருந்தே வேலைக்கு வரணும்னு சொல்லிட்டாங்க. அவன் படித்த படிப்புக்கு எங்கே வேலை தேடுவியோ இல்லை பட்னியாக கிடப்பியோ என்ன செய்வியோ செஞ்சுக்க, இனிமேல் கடை பக்கத்தில் வந்துடாதுன்னு உங்கள் அப்பா சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் மனசு எப்படி, என் கடை பக்கத்தில் நான் போகக்கூடாதா, நான் ஆசையாக வச்ச கடையே நான் போகக்கூடாதா அப்படிங்கிறாங்க. உங்கள் அப்பாட்ட போய் பேசுறதுக்கப்புறம் தெரியும் அப்படிங்கிறாங்க. இங்கே அண்ணாமலை கடைக்கு போகிறதுக்கு பிறப்பிக்கிட்டு இருக்காங்க. அப்போ மனோஜ் வராங்கப்பா, என் கடையும் பிடிங்கிட்டு எனக்கு வேலையும் தர மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாடா, நைட்டானா குடிச்சிக்கிட்டுலாந்து விடிய காலம் கடையை கேளு அப்படிங்கிறாங்க. எப்பா முத்து மட்டும் குடிச்சது இல்லையா அப்படிங்கிறாங்க. முத்து குடிச்சிருக்கான் தான், இப்போ எதுவும் குடிச்சது இல்லை, இப்போதைக்கு குடிக்கலை. அதுபோக அவன் கடையை கேட்டலாம் நிற்கலை, கடை பக்கத்தில் நீ வர வேண்டாம், சரி வராது. அதுபோக நேற்று அங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃப் இல்லாமல் பேசுகிறேன், அவ்வளோ குறை சொல்லிட்டாங்க நீ. ஏன் வேலை பார்க்குறவங்கள நீ மதித்து பேச மாட்டியா? ஏன் அவங்களுக்கும் காலு கை வலிக்காது? ஒரு சேரை போட்டு உட்கார சொல்ல மாட்டேன், நீ மட்டும் போனதுலேருந்தே சேரில் உட்காருவ என்ன? அப்போ உங்கள்கிட்ட வேலை பார்க்காங்கன்னா உனக்கு அவங்க என்ன தொழிஞ்சவங்களா? இல்லைல்ல, எல்லோரும் சமம் தானே. அப்படி இருக்கும்போது நீ எல்லோரையும் ஒழுங்காக பார்த்துருக்கணும்ல. இது சரி வராது, நீ பேசாமல் இங்கே வரு. லாபத்தில் 4 பங்கு, என் பையன் மாதிரி 3 பேருக்கும் ஒரு பங்கு, ஆளுக்கு ஒரு பங்கு, எங்களுக்கு ஒரு பங்கு, எனக்கும் விஜயாவுக்கும் சேர்ந்து வர லாபத்தில் நட்டம் வந்தாலும் 4 பங்கு சரிதானா, நான் பார்த்துக்கிறேன். எதுவுமே கற்றுக்கிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு முத்து வாடா அப்படின்னு சொல்லிட்டு காரில் கொண்டு விடு அப்படிங்கிறாங்க. ரெண்டாவில் கொண்டு விடுதாங்க. ஏப்பா நீ செஞ்சதான்பா சரி, மனோஜுக்கு உண்மையிலே ஊக்கம் இல்லைப்பா அப்படிங்கிறாங்க. உண்மைதான்டா, எப்போவுமே அவன் பொய்க்கால் குதிரை ஆடணும்னு நினைக்கான், அது நடக்காதுல்ல. அடுத்தவங்கள மேலே எரிய சவாரி பண்ணணும்னா தான் அதுக்குள்ளே ஒரு பக்குவத்தில் போகணும்லப்பா, அது அவன்கிட்ட இல்லை, ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னுட்டு இருக்காங்க. இங்கே மனோஜுக்கு சரி கடைக்கே வரணுன்ட்டாங்கன்னு சொல்லி மறுபடியும் பெட்டில் படுக்க போகிறாங்க. அப்போ ரோகிணி பார்லர் கிளம்பிட்டு இருக்கும்போது மனோஜ் என்ன செய்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அப்பா தான் என்னை கடைக்கு வரணும்னு சொல்கிறாரு, அப்புறம் என்ன செய்ய, நான் தூங்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. உனக்கு வெக்கமாக இல்லை மனோஜ் அப்படிங்கிறாங்க. ஏன் ரோகிணி இப்படிலாம் பேசுகிற அப்படிங்கிறாங்க. பிறகு என்ன மனோஜ், உங்களுக்கு கடை கிடையாதுன்ட்டாங்க, கடையில் வேலை கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க என்ன, அதுபோக உங்களுக்கு வீம்பு வேண்டாமா, இந்த வீட்டில் உள்ள பங்குல எனக்கு சொத்து கேளுங்க, கிராமத்தில் உள்ளதுக்கு சொத்து கேளுங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணி, நான் ஏற்கனவே நம்ம தனியாக வீடு வாங்கணும்னு நினைக்கல, கேட்டேன் அம்மாட்ட, தரல அப்படிங்கிறாங்க. கேட்டு பார்த்தீங்க தரல, அதுக்கு என்ன செய்யணுமோ செய்யுங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா சொல்கிற? ஆமாம் அப்படிங்கிறாங்க. நேராக மொட்டை சந்தோஷம் பார்க்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வக்கீலை பிடிக்காங்க. பிடிச்சி நோட்டீஸ்லாம் அனுப்புகிறாங்க. அவசரமாக வந்துடுது, விஜயாவுக்கு வந்துடுது, அங்கே கிராமத்துக்கும் போயிடுது. இந்த தகவல் தெரிஞ்சோடனே அண்ணாமலை அம்மா ஃபோன் அடிக்காங்க. டேய் மனோஜ் குடும்ப சொத்தில் பங்கு வேணும்னு சொல்லி நோட்டீஸ் அனுப்பியிருக்காண்டா, என்னன்னு கேட்டியா அப்படிங்கிறாங்க. ஏம்மா இங்கே விஜயாவுக்கு அனுப்பியிருக்கான், உள் வீட்டுக்குள்ள இருந்துட்டு எப்படி பண்ணுதான், நான் பேசிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வெளில வாடா அப்படிங்கிறாங்க. என்னப்பா அப்படிங்கிறேன். என்ன ஒன்றும் தெரியாத மாதிரி என்னப்பாங்க, ஏன் நோட்டீஸ் அனுப்புனேன் அப்படிங்கிறாங்க. பிறகுப்பா, நான் ஆரம்பித்த கடையை நீங்கள் பிடிங்கிட்டீங்க, வேலைக்கும் வேண்டான்ட்டீங்க, நான் என்ன பண்ண முடியும், அதான் எனக்குன்னு பங்கு கொடுங்க, நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சிரிக்கிறாங்க. விஜயா, அவன் பங்கு கேட்கான் கொடு, ரொம்ப பத்திரமா வச்சுருப்பான் அப்படிங்கிறாங்க. டேய் இந்த வீடு என் பேரில் இருக்குது, எங்கள் அம்மா அப்பா எனக்கு எழுதி தந்தது, நான் எங்கடா உனக்கு தரணும், குடும்ப சொத்தில் பங்கு வேணும்னா அவங்க பாட்டு போய் கேளு அப்படிங்கிறாங்க. அதுக்கு தான் அம்மா நோட்டீஸ் அனுப்பியிருக்கானே. அங்கே கொடுக்கும்போது எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க, 3 பேரை மாதிரி வாங்க சேர்ந்தாப்புல எடுத்துக்காங்க, ஒரு ஆளுக்கு மட்டும் தனியாக கொடுக்க முடியாது, அப்படி ஒரு ஆளுக்கு மட்டும் வேணும்னா அவன் என்ன பண்ணுவானா பண்ணட்டும் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லி முடிச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க. டேய் அத்தை சொல்லுறது என்னடா தப்பு இருக்குது, உனக்கு இப்போ எதுக்குடா பங்கு அப்படிங்கிறாங்க. ஏம்மா இவங்களுக்கு 27 லட்ச ரூபா கொடுத்தா எனக்கு கடையை தந்துடுவாங்க, அது 27 லட்ச ரூபாய்க்கு தான் நான் கேட்கேன் அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை சொல்கிறாங்க, முத்து சரியான நேரத்தில் சொன்னது சரியாக தான் இருக்குது, நீ இருக்க பதட்டத்துலேயும் சிந்தனை சரியில்லாமல் இருக்கிறதுனால நீ கண்டிப்பாக கடையே இல்லாமல் ஆக்கிடுவேன்,
ஓனர்ஷிப் மாறினது சரிதான், சத்தனா வீட்டில் இரு, இல்லையா உன் படித்த படிப்புங்க வேலையை தேடு அப்படிங்கிறாங்க. எனக்கெல்லாம் ஒவ்வொரு இடத்துல வேலை தேடி அலைய முடியாது அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, இனிமேல் நீ குடிக்கக்கூடாது, அப்படி குடிக்கல அப்படின்னு சொன்னால் கடைக்கு வேலைக்கு வரலாம் அப்படிங்கிறாங்க. நான் வேலைக்கும் வர முடியாது, எனக்கு சொந்த கடை வேணும், எனக்கு ஒன்று என் கடாவை கொடுங்க, இல்லைன்னா எனக்கு குடும்பத்தை செத்து கொடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, அது ரெண்டும் நடக்காது அப்படிங்கும்போது, என்ன நடக்காது அப்படின்னு சொல்லி முடிக்கிட்டு நிற்காரு மனோஜ். இதை பார்த்தோன்னே முதல்ல சோல்டர் இறக்கு, அப்பா முன்னாடி முண்டி பேசுது, துமுறுத்தனம் பேசுது, வைக்கிறது இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நூறிச்சு போட நூறிச்சு எலும்ப வேற ஏற்றம் வச்சுக்கணும். சரிதானா? அப்பாட்ட போய் குரலை வசதி பேசலாம், எனக்கு பிடிக்காது சுத்தமாக அப்படிங்க. டேய் உனக்கு அப்பானா எனக்கு அப்பா தான்டா அப்படிங்கிறாங்க. டேய் உனக்கு அப்பா தான், ஆனால் அந்த மரியாதையை அப்பாவுக்கு கொடுக்கணும், பேருக்கு அப்பாவாக இருக்கும், பேருக்கு அப்பான்னு சொல்லக்கூடாதா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலையை சவுண்டாக பேசுறது விஜயாவுக்கும் பிடிக்கல. மனோஜ் நீ பண்ண தப்பு, அப்பாட்டெலாம் சவுண்டை குறைச்சி பேசாத, உங்கள் அப்பா நீ படிக்க வைக்கலான்னு இத்தனை டிகிரி நீ படிச்சிருப்பியா, நீ கல்யாணம் முடிஞ்சது வரைக்கும் உனக்கு எந்த வேலைக்குமே நீ போனதில்லை, உங்கள் அப்பா உன்னை எதுவுமே சொன்னதில்லை, ஆனால் உங்கள் அப்பாட்ட நீ குரலை வசதி பேசுத, எனக்கு சொத்தை பிரிச்சுதான்னு கேட்குற, அதிகார இதில் பேசுத, அதில் ஆகிக்கப்படாது. மனோஜுங்க பாரு, சத்தனாமல் இருந்தால் அந்த வீட்டில் இருங்க, இல்லைன்னா அவங்களுக்குன்னு தனியாக வாழ்க்கையை பாருங்கள் அப்படின்னு சொல்லி விஜயா கோவப்பட்டு போயிடுறாங்க. என்ன மனோஜ் உங்கள் அம்மாவும் இப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறாங்க. அதான் எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறாங்கம்மா. அப்போ இனி தனியாக போக சொல்கிறீங்களா அப்படிங்கிட்டே. மனோஜ் இப்போ இருக்க நிலமையில் உன் பொண்டாட்டி தாண்டா ஹெல்ப் பண்ணணும், நானும் கூட எதுவுமே பேச முடியாமல் தாண்டா இருக்கேன், அந்த முத்து மீனாவும் என்னை பார்க்குற பார்வையில் எனக்கு அவ்வளோ அசிங்கமாக இருக்குது, பெரிய பணக்கார வீட்டு மருமக அப்படி இப்படின்னு இந்த விஜயா பில்டப் பண்ணுறா, ஆனால் நான் காசை கொடுக்காங்களே அப்படின்ன மாதிரி இனி ஒரு மாதிரி பார்க்காங்க, எனக்கு தாங்கலை. ஏன் பார்வதி அப்படி சொல்லிட்டா, ரோகிணி பெரிய பணக்காரின்னு சொல்லிட்டு இருந்தால் போதுமா, ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் பணத்தை பயன்படுத்த வேண்டாமா, அப்படி பயன்படுத்தாத பணம் எதுக்கு அப்படி இப்படின்னு என்னலாமோ பேசுகிறா இந்த பார்வதியை. பிறகு இந்த மீனாவை கேட்காச்சினும் என்ன, அதனால் எதையாவது பண்ண முடிஞ்சால் முன்னாடியே பண்ண சொல்லு, இல்லையா கடைசி வரைக்கும் இந்த வீட்டில் உனக்கு மரியாதையும் இருக்காது, ஏன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுனால எனக்கும் மரியாதை இருக்காது அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாங்க, ரோகிணி வா கிளம்பு அப்படிங்கிறாங்க. எங்கே போகணும் அப்படிங்கிறாங்க. கிளம்புனா கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போயிட்டு ரோகிணி உனக்கு என்னது பிடிக்குமோ சாப்பிடு அப்படிங்கிறாங்க. ஏன் மனோஜ் அப்படிங்கிறாங்க. இல்லை உன்னை நான் எப்படி திருப்தி பண்ணால் நீ உங்கள் அப்பாவையும் உங்கள் மாமாவையும் பார்த்து காசு வாங்கிட்டு வருவேன் அப்படிங்கிறாங்க. மனோஜ் நான் எங்கள் வீட்டிலேருந்து வாங்கிட்டு வரணும் தான் சொல்கிறே தவிர்த்து நீ இதை ரெடி பண்ண எந்த முயற்சியும் பண்ண மாட்டேறியே அப்படிங்கிறாங்க. என்ன முயற்சியும் ரோகிணி பண்ண முடியும், இருந்த 30 லட்சத்தையும் நான் கொண்டு கொடுத்துட்டேன், அதில் கடன்காரங்களுக்கு கொடுக்கணும், நான் இப்போ என்ன பண்ணுறது, எந்த இடத்துலையும் வேலை தேடி அலைய முடியாது, நானும் ஒரு ஃபர்னிச்சர் கடை வச்சு டீலர்னு லாந்திட்டேன், இப்போ என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, சரி மனோஜ் நான் ஏதாவது ஏற்பாடு பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. உங்கள் வீட்டுக்கு போகிறாங்கயா அப்படிங்கிறாங்க. மனோஜ் விடவே மாட்டுறானே. சரி பேசாமல் நம்ம கிராமத்தை விட உட்காந்தாவது விற்றுருவோம், அங்கே உட்காந்து 2-3 நாளில் ஒரு வாரம் இருந்து விற்கணும்னா நம்ம மலேசியா போகிற மாதிரி காமிச்சிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் நான் மலேசியா போகிறேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு காசு இல்லையே ரோகிணி அப்படிங்கிறாங்க. சரி நான் ஏதாவது ஏற்பாடு பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுக்காங்க. கொடுத்த உடனே ரோகிணி நினைக்காங்க, நம்ம கிராமத்துக்கு போனாலும் கூட இங்கே நம்ம என்ன செட் பண்ணணுமோ அதை செட் பண்ணணும், ஆன்லைனில் டிக்கெட்டை புக் பண்ணிடணும், பண்ணிவிட்டு அந்த தேதியில் போகிறேன் அப்படின்ற மாதிரி சீனை போட்டுட்டு நம்ம நேராக கிராமத்துக்கு போயிடணும். கிராமத்தில் போயிட்டு அங்கே புரோக்கரை பார்த்து கண்டிப்பாக அந்த கிராமத்தில் இருக்க வீட்டை விற்றுறணும், விற்றுட்டு அம்மாவுக்கு குடும்ப சொத்துலேயும் பங்கு வாங்கிட்டு பேசாமல் அதை கொண்டு எங்கள் அப்பாவும் மாமாவும் தந்தாங்கன்னு கொடுத்துட வேண்டியதான், வேறு வழி கிடையாது, இல்லைன்னா அந்த வீட்டில் வாழ முடியாது அப்படின்னு நினைக்காங்க. அப்போது மனோஜ் பணத்தை ரெடி பண்ணி கொடுத்தோன்னே இவங்க நேராக கிராமத்துக்கு போயிடுறாங்க. அப்போது யாருக்கு கிறிஸுக்கும் ஸ்கூல் லீவ் ஆயிடுது. இவங்க அம்மாவும் ஊரில் போயிருக்காங்க. அப்போ வித்யா ஃபோன் பண்ணி கேட்காங்க, இப்படி ஊருக்கு போயிட்டியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் போயிட்டேன், ஆனால் உங்ககிட்ட கேட்டாங்கன்னா நான் வெளில போயிருக்கிற மாதிரி காட்டிக்க அப்படிங்கிறேன். சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இங்கே ஒவ்வொரு புரோக்கரையாக தேடி அலையுதாங்க. அவங்க ஒவ்வொரு புரோக்கர் ஒவ்வொரு ஆளையாக கூப்பிட்டு வராங்க. வீடு பழசுங்காங்க ஒரு ஆள், வீடு ஸ்ட்ராங்காக இல்லைங்கிறாங்க ஒரு ஆள் சின்னதாக இருக்குங்காங்க. ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு குறைய சொல்லிட்டு வீடு வேண்டாம் அப்படி இப்படின்ட்டு போகிறாங்க. இங்கே ரோகிணிகிட்ட அவங்க அம்மா பலமுறை சொல்லி பார்க்காங்க, ஏய் யோசிச்சுக்காடி அப்படிங்கிறாங்க. கிறிஸுக்கும் உனக்கு தான் பங்கு இருக்குது, ஆனாலும் விற்கிறதுக்கு மட்டும் ஒன்று யோசனை பண்ணிக்கா அப்படிங்கிறாங்க. என்னம்மா அன்னைக்கு நீ விற்றுட்டுன்னு சொன்னால் இன்றைக்கி இப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க. சொன்னதாண்டி, ஆனால் யோசிச்சு தானே இதை நான் செய்யணும், நான் யோசிக்காமல் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுனால தானே உனக்கு பிரச்சனை, யோசிச்சு பாரு எதுவுமே
சரியாக வந்தால் பண்ணு, இல்லை வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா இது கொடுத்தா மட்டும்தான் தீரும், வேறு வழி கிடையாது. நான் இப்போ வேறு மலேசியா போயிட்டேன்னு என்சினை போட்டுக்கிட்டுருக்கேன். எப்படினாலும் ஒரு வாரத்தில் கொண்டு போகணும் அப்படிங்கிறாங்க. எல்லா வியாபாரியும் பார்த்துட்டு இது விலை குறைச்சி தான் வரும் அப்படிங்கிறாங்க. சரி அப்போ எவ்வளோ தான் வரும்னு சொல்லி ஒரு ரேட்டை சொல்கிறாங்க. சரி ரைட்டு ஓகே அதுக்காக எடுத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. ஒரு ஆள் அதுக்கு வீட்டுக்கு ஓகேறாரு, பத்திரம் மட்டும் முடிச்சு தரணும், அப்புறம் நான் பணம் கையில் தரணுன்றாங்க. அப்போ அந்த காளிமனைக்கு அவங்க அம்மாவுக்கு பேரில் இடம் இருக்க பங்குக்கு போகிறாங்க. அவங்களும் சொக்காரங்க எடுத்துக்கிறோம், இங்கே கேட்குற 10 லட்சம் கிடைக்காது, 2 லட்சம் குறைச்சி 8 லட்சம்னு தரலான்னு சொல்லி அவங்க ஒரு 8 லட்ச ரூபாய்க்கு ரெடி ஆகிறாங்க. அப்போ 2 சொத்தையும் ரோகிணி அம்மாவை விற்க வைக்காங்க. விற்ற உடனே வீட்டுக்கு ஒரு 7ம் அதுக்கு ஒரு 8ம் சேர்த்து 15 லட்ச ரூபா கைக்கு வருது. இந்த 15 லட்ச ரூபாயை கையில் வச்சுக்கிறாங்க. டேனா வீட்டில் கிடச்சிச்சு, இந்த 15 லட்ச ரூபாயை தந்துடுறோம், கடையை காலி பண்ணுங்க, அதுக்கப்புறம் மீதி கொஞ்சம் கொஞ்சமாக தந்துடுறேன்னு சொல்லிட வேண்டியதான். எங்கள் அப்பாவும் மாமாவும் இன்னும் ரிலீஃப் ஆகலை, அவங்களுக்கு பல நெருக்கடியில் இருக்காங்க. அவங்க ரிலீஃப் ஆகிட்டாங்கன்னா கோடிக்கணக்கான பணம் வந்துடும், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுங்கன்னு இங்கேன்னு சொல்லிடலான்னு நினச்சிட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு நேராக சிட்டிக்கு வராங்க. ரோகிணியோட அம்மாவும் அவங்க வாடகைக்கு எடுத்துகிட்டு வீட்டில் விட்டுட்டு வித்யா கால் பண்ணாங்க. வித்யா நீ இது பண்ணு, இங்கேருந்து மலேசியா போகிறதுக்கும் திரும்பி வர்றதுக்கும் இவ்வளோ நாள் ஆகும், அதுபோக எந்த டயத்தில் ஃப்ளைட் இருக்குது அதெல்லாம் பாரு, அதுபோக ரிட்டன் வர்ற மாதிரியே புக் பண்ணு அப்படிங்கிறாங்க. அதையும் புக் பண்ண மாதிரி காமிச்சு அந்த ரிசிப்டை மனோஜுக்கு அனுப்புகிறாங்க. போகிற மாதிரி செட் பண்ணதையும் மனோஜுக்கு அனுப்பிடுறாங்க. ஏன்னா மனோஜ் நம்பணும், ஃபேமிலி நம்பணும்ல, அதனால் எல்லாம் பண்ணியாச்சு அப்படிங்கிறாங்க. ஊருக்கு அந்த மாதிரி காமிச்சிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் கழித்து காமிக்காங்க அந்த தேதியை. வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படியா இருக்குது. இப்படி இருக்கும்போது விஜயாட்ட கொண்டு கொடுக்காங்க. அத்தை இதில் 15 லட்ச ரூபா இருக்குது, எங்கள் மாமாவும் எங்கள் அப்பாவும் ரிலீஃப் ஆகலை, இது வீட்டு பீரோவில் இருந்த பணத்தை நான் எட்டு வந்திருக்கேன் அத்தை அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா, வீட்டு பீரோவில் எப்பவும் இவ்வளோ வச்சுருப்பீங்களா அப்படிங்கிறாங்க. முன்னாடி கோடிக்கணக்கில் வச்சுருப்பேன் ஆண்டி, இப்போ எங்கள் அப்பா இல்லைல்ல, ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதனால் பார்க்கும்போது இவ்வளோ தான் இருந்துச்சு, இல்லை வேறு யாரும் எடுத்துருக்காங்களா, எங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்க 10 பேர்கிட்ட இருக்காங்க, அவங்க எடுத்தாங்களா என்னென்னு தெரியல, அது எடுத்ததில் மீதியாக இருக்கும் போலுக்கு இது அப்படிங்கிறாங்க. உடனே மீனா இதெல்லாம் சினிமாவை பார்க்குறது மாதிரி இல்லை அப்படிங்கிறாங்க. ஆமாங்க எனக்கும் அப்படி தான் தோணுது, இவங்க இங்கேருந்து அங்கே போனான்னு சொல்கிறாங்க, முன்னாடி இப்படி தான் போகிறான்னு சொல்லி ஏமாத்துனாங்க, இதெல்லாம் நடக்க தான் செய்யுது அப்படிங்கிறாங்க. ரோகிணி செய்கிறது எனக்கு டவுட்டாக தான் தெரியுது அப்படி இப்படின்னு குசு குசுன்னு பேசுதாங்க. இங்கே ஓட்ட கண்ணை விட்டு மீனாவையும் முத்தையும் ரோகிணி பார்க்காங்க. நம்ம எது சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டாங்க, இதையும் எதாவது தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த முத்து மீனாவும் ரொம்ப ஓவராக தான் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பாகிறாங்க. இந்த 15 லட்ச ரூபா வந்துடுது. அப்போ அண்ணாமலைட்டப்பா இது 15 லட்ச ரூபா வச்சுட்டு கடையை காலி பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, இது அங்கே பாரு மனோஜ், அப்பா தான் கடை ஓனர், அவர் தான் நடத்துவார், இந்த 15 லட்ச ரூபாயை நீ வச்சு கடை நடத்துவியா இல்லை என்ன பண்ணுவியா ஏது பண்ணுவியா எனக்கு தெரியாது, என்னத்தையும் பண்ணிட்டு போ, ஆனால் கடை உனக்கு கிடையாது அப்படிங்கிறாங்க. என்ன பண்ண நினச்சிட்ருக்கான் இவன், 27 லட்ச ரூபா இருந்தால் கடை இருந்ததுன்னா இப்போ 15 லட்ச ரூபா கொடுத்து தரமாட்டான் அப்படிங்கிறாங்க. டேய் 25 எங்கே இருக்குது, 27 எங்கே இருக்குது, 15 எங்கே இருக்குது, மீதி ரெடி பண்ணி கொண்டா கடையை வாங்கிக்க அப்படிங்கிறார் ரவி. ரவி நீங்களும் முத்து கூட சேர்ந்து தான் பண்ணிகிட்ருக்கல, பண்ணுங்கள், மொத்தத்தில் நான் நல்லா இருக்கக்கூடாது அவ்வளோதானே அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. இப்போ ஒன்று கேட்டு போடா, என்கிட்ட 15 லட்ச ரூபா இருக்குது, இந்த 15 லட்ச ரூபாயை எத்தனை கோடி ஆகுன்னு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு இருக்கும்போது 2 கடங்காரங்க வந்துடுறாங்க. என்ன மனோஜ் லட்சத்துலலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு தர வேண்டிய பணத்தை எப்போ தர போகிறீங்க அப்படிங்கிறாங்க. சார் தந்துடுறோம் அப்படிங்கிறாங்க. சார் தந்துடுறோம்மா, எங்கள் பேங்கில் நீங்கள் 10 லட்ச ரூபா கிரெடிட் கார்டு லோன் வாங்கி தரவே இல்லை அப்படிங்கிறாரு ஒரு ஆள் நீங்கள் சப்டீலருக்கு அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட் கூட வாங்கியிருக்கீங்க, அதான் நீங்கள் எங்ககிட்ட வாங்கி இன்னொரு ஆள்கிட்ட வீடு வாங்குறதுக்கு கொடுத்தேன் ஏமாந்துட்டேங்கிறீங்க, இப்போ எங்களுக்கு காசு வேணும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் இந்த 15 லட்சத்தையும் வாங்கிட்டு போயிடுறாங்க. இங்கே ரோகிணிக்கும் ஒன்றும் ஓடலை, வீட்டில் உள்ளவங்களுக்கு யாருக்குமே ஒன்றும் ஓடலை. உடனே முத்து கேட்குறேன், என்னடா இந்த பணத்தை கொடுத்துட்டு கடையை வேணும்னா இப்போ அவங்க கடங்காரன் வாங்கிட்டு போயிட்டாங்களா, இப்போ என்ன செய்ய போகிற அப்படிங்க. எல்லாம் நீ தாண்டா காரணம், முதல்ல அப்பா கிட்ட இது வாங்கி கொடுத்துருந்தோம்னா இதெல்லாம் சரியாக வந்திருக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, உன் பொண்டாட்டி காசை என்கிட்ட தந்துட்டா அதெல்லாம் சரியாக போயிருமா, இப்படி கடங்காரங்கிட்ட வாங்கி வச்சுருக்கேன், அது யார் பதில் அப்படிங்கிறாங்க. மனோஜுக்கு எந்த பதிலும் சொல்ல முடியல, ரொம்ப கடுப்பில் இருக்காங்க. ரோகிணிக்கு என்ன செய்யனே தெரியல. கிராமத்தில் இருக்க வீட்டையும் அம்மாவுக்கு பங்கு சொத்தையும் விற்று கொண்டு கொடுத்துருக்கோம், அதுவும் காணலையே அப்படின்னு சொல்லி ரோகிணி ரொம்பவே கடுப்பில் இருக்காங்க. மனோஜ் ஏன் மனோஜ் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. நான் என்ன செய்யணும் ரோகிணி, வருமானம் நிறைய வரும்போது கிரெடிட் கார்டு லோன் வாங்கினா கடைசி எப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. வருமானத்துக்கு வாங்கினீங்க, ஆடம்பரத்தை வாங்கினீங்கன்னா அவங்களுக்குள்ளே சண்டை வருது.
விஜயாவுக்கு ஒன்றும் உடலை, வந்த பணம் என் கைக்கும் காணலை காலுக்கும் காணலையே, என்னாச்சு இப்படி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனையில் இருக்காங்க. மறுநாள் காலையில் விடியுது, அண்ணாமலை கடைக்கு போகிறாங்க. பண்டிகை கால விற்பனைலாம் பயங்கரமாக விற்குது. அப்போ அண்ணாமலை வீட்டில் வந்து விஜயாட்ட சொல்கிறாங்க, விஜயா இன்றைக்கி நான் வந்து எல்லாருக்குமே கடையில் சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன், ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கேன், நைட்டு யாரும் வீட்டில் சாப்பிட வேண்டாம் அப்படிங்கிறாங்க. என்ன விசேஷங்க அப்படிங்கிறாங்க. விஜயா இன்றைக்கி ஒரு நாள் வியாபாரம் 9 லட்ச ரூபாய்க்கு நம்ம கடையில் வியாபாரம் இருக்குது, அதுக்கு தான் அப்படிங்கிறாங்க. அப்போ 9 லட்ச ரூபா வியாபாரம் ஆச்சா அப்படிங்கிறாங்க. ஆமாடா, பண்டிகை காலமில் நல்ல வியாபாரம், வருஷம் பிறந்து பொங்கல் காலகட்டமில் ஜம்முன்னு வியாபாரம் இருக்குது, தை பிறந்தால் வழி பிறக்கும்பாங்க, வழி பிறந்துட்டப்பா அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறார், ஏப்பா லாபம் வந்துச்சுலப்பா, பேசாமல் கடையை என்கிட்ட கொடுத்துருங்கப்பா, நான் சூப்பராக நடத்திடுறேன்ப்பா அப்படிங்கிறாங்க. டேய் அப்பாட்ட இருக்கிறனால தான்டா லாபத்தில் போயிட்டுருக்கு, நீ ஓன்ட்ட தான் நீ நட்டக்கணக்கு மட்டும் தான் காமிப்ப, நிப்பாட்டு அப்படிங்கிறாங்க. இங்கே முத்து மேலும் கடுப்பாயிருது. என்ன வந்தாலும் இந்த முத்து கவுண்டர் கொடுத்தே பேசிகிட்டு இருக்காங்க. முத்து வந்து பேசாமல் இருந்தால் தான் நம்மளுக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்காங்க. அப்போ ரொம்ப கடுப்பில் மனோஜ் சாப்பிடாமே போய் தூங்கிடுறாரு. மனோஜை விஜய் அவ்வளோவா கூப்பிட்டு பார்க்குறாங்க, சாப்பாடு வேண்டாமா அப்படின்னு சொல்லி வீம்பில் படுத்துருக்காரு. காலையிலே விடியுது. விடிஞ்சோன்னா ரோகிணி கிளம்பு அப்படின்னு சொல்லி காரில் கூப்பிட்டு ஒரு இடத்துக்கு போகிறாரு. சந்தோஷையும் வர சொல்கிறாரு. அப்போ சந்தோஷத்தை சொல்கிறாரு, சந்தோஷே இதுக்கு மேலே முத்தை வந்து நான் லாந்த விட்டாலோ வச்சாலோ சரி வராது, அவன் எனக்கு எதிராக தான் செயல்படுதான், அவன் இருக்க வரைக்கும் எனக்கு என்ன வராது, கடை என் கைக்கு வராது அப்படிங்கிறாங்க. உடனே அவர் கேட்குறாரு, சந்தோஷம் என்ன காலி பண்ண நினைக்கியா அப்படிங்கிறாங்க. ஆமாம், அவனை காலி பண்ணால் தான் முடியும் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் ரோகிணி சிரிக்கிறாங்க. இப்போ தான் மனோஜ் சரியான வழிக்கு வந்திருக்காரு, அந்த முத்துவை காலி பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கடையும் வந்துடும், மனோஜை யாரும் மட்டம் தட்டியும் பேச மாட்டாங்க, இன்னும் பேச மாட்டாங்க அப்படின்னு நினைக்காங்க. உடனே மனோஜ் அப்போ முத்தை முடிச்சு விட்டுலான்னு நினைக்கிங்களா அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கிறாங்க. இல்லை முத்தை முடிச்சு விட்டுலான்னு நினைக்கிங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம், முடிச்சு விட்ற வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. மனோஜ் என்ன நினைக்காரு, ஒரு செய்வினை பண்ண யாராவது ஒரு ஆள்கிட்ட போய் வாய் பேச முடியாத அளவுக்கு கை கால் முடக்கிற அளவுக்கு ஏதாவது பண்ணிடுவோம் அப்படின்னு நினைக்காங்க. இங்கே ரோகிணி நினைக்காங்க, ஒட்டுமொத்தமாக முடிச்சுட்டா பிரச்சனையே இல்லை அப்படின்னு நினைக்காங்க. இந்த ரோகிணி இப்படியா இருக்குது. அப்போ சந்தோஷம் சொல்லுவாங்க, யாராவது ஒரு சாமியாரை பாரு அப்படிங்கிறாங்க. ஐயோ மனோஜ் ரொம்ப ஓவராக பண்ணுறியா, அவன் கூட பிறந்தவன்யா, அவனெல்லாம் இப்படி பண்ணணுமா அப்படிங்க. இல்லை அவன் ரொம்ப ஓவராக பண்ணுறான், அவன் இருக்க வரைக்கும் எனக்கு கடை வராது, எனக்கு எல்லாமே போச்சு, என் பொண்டாட்டி அவள் வீட்டிலேருந்து கொண்டு வந்த பணத்தையும் வீணாக போகிறதுக்கு காரணம் அந்த முத்து மீனாவும் தான், அவனை சும்மா விடக்கூடாது, அவனை ஏதோ ஒரு வகையில் பண்ணிட்டேன்னா அந்த மீனை ஆட்டோமேட்டிக்காக வீட்டு விட்டு போயிடுவா, ஒரு பிரச்சனை முடிஞ்சே போயிடும் அப்படிங்கிறாங்க. டேய் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது மனோஜ், நான் வரலை அப்படிங்கிறாங்க. இல்லை நீ வர பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. இல்லை நான் வரலை அப்படி இப்படின்னுட்டுருக்கோம். சரி அந்த சாமியார் அட்ரஸையாக கொடு அப்படிங்கிறாங்க. அட்ரஸை கொடுத்துட்டு இவர் கலந்துக்கிறாரு. அப்போ சந்தோஷுக்கு மனசே கேட்கல, என்னடா இப்படி இருக்காங்க, கூட பிறந்த நம்பியாக இருக்காங்களே இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. முத்து ஒரு ஆஃபருக்கு போகணும் நைட்டு அப்படிங்கிறதுக்காக வீட்டில் செல்லை ஓரமாக வச்சுட்டு தூங்கிட்டு இருக்காங்க. மீனா மதியம் பூ வியாபாரத்தெல்லாம் முடிச்சுட்டு சமையல் வேலை பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் வருது முத்துக்கு. அப்போ ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பேசுகிறாங்க. அப்போ பேசுகிறாங்க, அண்ணே என் வீட்டுக்கார் தூங்குறாரு அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா ஃபோனை வச்சிடாதம்மா, நான் வந்து யார் தெரியுமா, மொட்டை சந்தோஷ் பேசுகிறேம்மா அப்படிங்கிறாங்க. அண்ணே சொல்லுங்கண்ணே அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்லம்மா, மனோஜுக்கும் ரோகிணிக்கும் நீங்களும் உங்கள் வீட்டுக்காரும் சேர்ந்து கடையை அவங்க மாமனாருக்கு வாங்கி கொடுத்தது சுத்தமாக பிடிக்கல, அவங்க நீங்கள் நல்லாவே இருக்கக்கூடாது, முத்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறாங்க. அண்ணே அவங்க ஏதோ பண்ணிட்டு போகிறாங்கண்ணே அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நீ அசால்ட்டாக விடாதம்மா, ஒரு சாமியாரை பார்க்க போகிறாங்க, அங்கே போய் முத்துக்கு வாயும் கையும் இழுக்கணும், அவன் பேசக்கூடாது, இனிமேல் எங்களுக்கு எதிராக எதுவும் செயல்படக்கூடாது, முத்துவை காலி பண்ண நோக்கத்தில் என்னெல்லாமோ பண்ணுறாங்க, அதனால் முத்துக்கிட்ட நாசுக்காக அதை சொல்லுமா அப்படிங்கிறாங்க. சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இங்கே மீனாவுக்கு சரியான கோபமாக வருது. ஆகா இவருக்கு தெரிஞ்சு அவ்வளோதான், நம்மளே இதை டீல் பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி பைக் எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கே சாமியார்கிட்ட முத்து பேரெல்லாம் எழுதி கொடுத்து எல்லா வேலைகளும் சீட்டுகளை எழுதி கொடுத்துக்கிட்டு வேலையை பார்த்துட்ருக்காங்க. முத்து பொண்டாட்டி ரோகிணி மனோஜ் பின்னாடி நிற்காங்க. டேய் சோடாபட்டி அப்படிங்கிறாங்க. மனோஜ் திரும்பி பார்க்குறாங்க. ஏய் ப்ராடு அப்படிங்கிறாங்க ரோகிணியும் திரும்பி பார்க்குறாங்க. என்ன வேலை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒன்றும் உடலை. ஆகா இந்த மீனா வந்துட்டாலும் மீனா எப்படி இந்த இடம் தெரியும் அப்படின்னு சொல்லி முடிக்காங்க. என்ன பார்க்குறீங்க, என் வீட்டுக்காரை முடிச்சு விடலான்னு நினைக்கிங்களா, அது நான் இருக்க வரைக்கும் நடக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு வெளுன்னு வெளுக்காங்க. இங்கே மீனா பூசை தாங்க முடியாமல் மனோஜ் அங்கே ஓடுதாங்க, ரோகிணி இங்கே ஓடுதாங்க. இதை நிறைய பேர் வீடியோ எடுத்து பயங்கரமாக
பரப்பிடுதாங்க. அங்கங்கே வைரல் ஆகுது. இந்த வீடியோ பார்த்துட்டு பார்வதி ரொம்பவே சிரிச்சிட்ருக்காங்க. "என்ன பார்வதி சிரிச்சிட்ருக்க?" அப்படிங்கிறாங்க. "இல்லை, மீனா போட்ட போடல ரோகிணியும் மனோஜ் எப்படி ஓடுதாங்க பாரு" அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ காமிக்கிறாங்க. வீடியோவை பார்த்துட்டு விஜயாவுக்கு ஒன்றுமே ஓடலை. "இந்த பூக்காரி எதுக்கு இந்த மனோஜ் மேலேயும் ரோகிணி மேலேயும் கை வைக்கா? நான் சும்மா விட மாட்டேன்" அப்படிங்கிறாங்க. முதல்ல அவளை பாராட்டிகிட்டு இருக்காங்க இந்த வீரப்பண்ணுன்னு சொல்லிட்டு, அது என்னென்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் வீடியோவை பார்க்காங்க. பார்த்தோன்னே விஜயாவுக்கு ஒன்றும் ஓடலை. ஆகா, முத்துக்கு வந்து செய்வனை வைக்க அவங்க போயிருக்காங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த மீனா வெளுவெளுன்னு வழுக்காளா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் சொல்ல முடியாமல் திருன்னு முழிச்சிட்ருக்காங்க. "என்ன விஜயா யோசிக்க?" அப்படிங்கிறாங்க. "இல்லை, இந்த விஷயம் முத்துக்கு தெரிஞ்சால் என்ன செய்வான் அப்படிங்கிறத நினச்சி தான் பயமாக இருக்குது பார்வதி" அப்படின்னு சொல்லி விஜயா அலறுதாங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்.